Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் வரக்கூடிய நாட்களில் 11th 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் காத்துட்ருக்கு. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10th மேக்ஸோட ஆன்சர் கீ, அஃபீஷியல் ஆன்சர் கீ நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சரியா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காத பசங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வரிசையாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஆன்சர் கீயை நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, அதாவது கொஸ்டின் நம்பர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சி, கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் வந்து ஏ, 3க்கு சி, 4க்கு ஏ, 5க்கு பி, 6க்கு டி, 7க்கு பி, 8க்கு டி, 9க்கு பி, 10க்கு டி, 11க்கு டி, 12க்கு ஏ, 13க்கு ஏ, 14க்கு டி. சரியா, இதெல்லாம் 1 மார்க்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ். அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸ்டெப் மார்க் வந்து எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் எந்த மாதிரி எழுதிருக்கீங்க அப்படிங்கிறதையும் ஒன்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னாச்சு பார்த்தீங்கன்னா வச்சுங்க. இப்போ 15th கொஸ்டினுக்கு ஏபி அப்படின்னு சொல்லி 2 செட் எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு 1 மார்க். அப்புறம் ஏ கிராஸ் பி எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க். அதுக்கப்புறம் 16th கொஸ்டினுக்கு எஃப் ஆஃப் ஜி வந்து பார்த்தீங்கன்னா 2x² - 3, அப்புறம் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4x² + 4x - 1. அதுக்கப்புறம் 17th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 25/7 இதான் ஆன்சர். அது மட்டும் இல்லாமல் ஃபுல் மார்க் ஷுட் பி அவார்டட் ஈவன் இஃப் ஆன்சர்ஸ் ஆர் கிவன் தி அல்டர்னேட் மெத்தட். வேறு மெத்தடில் போட்டிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபுல் மார்க் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 18th கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா x³ - y³ / x - y அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிங்கன்னா 1 மார்க்கு. அதுக்கப்புறம் x² + xy + y² எழுதிங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க்கு. 19th கொஸ்டினுக்கு ஏபி which is not equal to BA அப்படின்னு எழுதுறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா 1 மார்க் இருக்குது. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 20th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர். 21வது கொஸ்டினுக்கு 8.5 ஸ்லோப்போட ஃபார்முலா எழுதுகிறோம். அதுக்கப்புறம் ஆன்சர் வந்து 8.5. 22வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லி எழுதணும். இல்லைனா m1 × m2 = -1 எழுதியிருக்கணும். 23வது கொஸ்டின் x = 150 மீட்டர். 24வது கொஸ்டின் 64:343. சரியா, 25வது கொஸ்டின் 78.57 ஸ்கொயர் சென்டிமீட்டர். 26வது கொஸ்டினுக்கு ரேஞ்ச் L - S = 10. சரியா, 27வது கொஸ்டினுக்கு 2/5. 28வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா காமன் டிஃபரன்ஸ் D = √2. 1 மார்க் should be awarded if the formula is correct. ஃபார்முலா மட்டும் நீங்கள் எழுதிங்க அப்படின்னாவே 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்டெப் மார்க்ஸ் வந்து பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி 30th கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கு வந்து சப்டிவிஷன் 1க்கு வந்து 1 மார்க்கு, சப்டிவிஷன் 2க்கு 2 மார்க்கு, சப்டிவிஷன் 3க்கு 1 மார்க்கு, சப்டிவிஷன் 4க்கு 1 மார்க். சரி, எப்படி வந்து 1 மார்க்காக பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். 31வது கொஸ்டினுக்கு x1க்கு 3, x2க்கு 4, x3க்கு 2, x4க்கு 1. சரியா, 32வது கொஸ்டினுக்கு 3256 தான் ஆன்சர். 33வது கொஸ்டினுக்கு A டிரான்ஸ்போஸ் B டிரான்ஸ்போஸ் எல்லாத்துக்குமே வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, அது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மார்க். சரியா, 34வது கொஸ்டினுக்கு ஸ்டேட்மெண்ட் எழுதணும், டயக்ராம் எழுதணும், அப்புறம் ப்ரூஃப் எழுதணும், கண்டிஷன் எழுதணும். இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மார்க் என்னாச்சு பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த 42வது கொஸ்டின், அதாவது தி கிவன் ஈக்குவேஷன் வில் ஹாவ் நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க் இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இந்த 8 மார்க் கொஸ்டின்ஸுக்கு ரஃப் டயக்ராம் கண்டிப்பாக நம்ம வரைஞ்சாகணும் அப்படிங்கிறது உங்கள் ஸ்கூல்லேயும் சொல்லியிருப்பாங்க. ரஃப் டயக்ராமுக்கு 1 மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சர்க்கிள். சரியா, அதுக்கப்புறம் லைன் செக்மெண்ட். சரியா, இது எல்லாத்தையுமே தனித்தனியாக மார்க் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. கண்டிப்பாக கிரேஸ் மார்க் கிடைக்கும் நம்ம நினச்சோம். ஆனால் கிரேஸ் மார்க் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸுக்கு வந்து கொடுக்கல, சோசியல் சயின்ஸுக்கு மட்டும் தான் 1 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மற்ற ஆன்சர் கீஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.